இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பங்கு சந்தையில் எப்படி ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்க சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, அவரோட கம்பெனியோட வேல்யூவேஷன் அதோட மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கு தான் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கு மார்க்கெட்டில் இருக்க நல்ல கம்பெனியான ரிலையன்ஸையும் அதுக்கப்புறம்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யூனிலிவரும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எப்படி மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1246. அதோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா எவ்வளோனா 605. ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா 100 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? மக்கள் இந்த ஸ்டாக் மேலே போகும் சொல்லிட்டு 100 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. இப்போ 2020 பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்ததுன்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா புக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தது. அது இல்லாமல் அந்த கம்பெனி 4 வருஷத்தில் 7%, 8% சொல்லிட்டு அந்த கம்பெனி ப்ராஃபிட் கொடுத்தது. அதனால் அதோட புக் வேல்யூயோட இங்கே பார்த்திங்கன்னா 100% மேலே ஏறிச்சு. இதுவே நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் பார்த்திங்கன்னா அது அப்படியே தலைக்கீழே இருக்குது. ஏன்னா இதோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 216 ரூபா. இதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2120 ரூபா. இது நம்ம கொரோனா ஃபாலும்போது 2020 எவ்வளோ இருந்துச்சுன்னா இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதோட புக் வேல்யூவோட 1000% அதிகமாக இருந்தது. எங்கடா இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? அதனால் இந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. இதுக்கு மேலே இது ப்ரைஸ் அதிகமாக வளர்ச்சி அடையலை. இப்போ நம்ம இந்த கம்பெனிங்களோட ஹோல்டிங் ஷேரும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எவ்வளோ லாபம் அடைகிறாங்க, அதுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அது ரெண்டு வித்தியாசமும் ரிலையன்ஸுக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டெடுக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே 50% பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஷேர் இருக்குது. மிச்சம் ஃப்ளோட்டிங்காக 49 இருக்குது. ஓகேவா? இதோட லாபம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 7% போன வருஷம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா 7 வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா 8 வருஷம். இதுவே இந்துஸ்தான் லிமிட்டடில் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹோல்டிங் ஷேர் இருக்குன்னா 62% ஹோல்டிங் ஷேர் இருக்குது. ஃப்ளோட்டிங்காக பார்த்திங்கன்னா எவ்வளோனா 37% இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோதுன்னா 16% 2023 இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா 16%. இதுலேயே பார்த்திங்கன்னா 16%. கம்பெனி பார்த்திங்கன்னா எவ்வளோனா 16% பார்த்திங்கன்னா வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் 8%, 7% தான் இருக்குது. டிவிடெண்ட்டாக போன வருஷம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 0.3% கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 0.39, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 30%, 0.30%, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 0.3%, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 0.59%. இப்போ நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் பார்க்கலாம். அதில் எவ்வளோ இருக்குன்னா போன வருஷம் அவங்க 1.85% கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2022 பார்த்தா 1.52, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1.66, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.28. ஓகே, இதில் டிவிடெண்ட் கொடுக்குறதுல என்னென்னா இவங்க லாபம் பார்த்திங்கன்னா 16% லாபம் இருக்குது. அதில் டிவிடெண்ட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 0.5% எடுத்துகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ 0.3% எடுத்துருக்காங்க. மிச்சம் கம்பெனியோட ப்ரொமோஷன் தான் வச்சுருக்காங்களே. என்ன பிரச்சனைனா இது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஓவர் வேல்யூடாக இருக்குது. இது இந்த கொரோனாக்கு அப்புறம் ஃபாலுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஃபாலாகவும் விடலை. ஏன்னா கம்பெனியோட ஹோல்டிங் ஷேர் யார் கையில் இருக்குன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அவங்க மார்க்கெட்டை கீழே விட மாட்டுறாங்க. ஓகே, அதனால் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் யாரும் அவங்க சந்தையில் பார்த்திங்கன்னா அவங்க பங்கை வாங்க விருப்பம் இல்லை. கம்பெனி ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுது. அதே மாதிரி பங்கை விற்கிறதா இருந்தால் கம்மி விலைக்கு விற்கணும். ஹோல்டிங் ஷேரில் இருக்கவங்க அவங்களோட பங்கு மதிப்பை இறக்க மாட்டாங்க. இன்னும் பல வருஷங்கள் ஆனால் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பங்கை வாங்குறதுக்கு பொதுமக்கள்கள் வருவாங்க. இல்லாட்டி புதுசாக தெரியாதவங்க இது ரொம்ப நாளாக கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு, இந்த பங்கை நம்ம வாங்கினா மேலே போவோம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் போகாது. பல வருஷமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அந்த பங்கு பார்த்திங்கன்னா யூனிலிவர் அங்கேயே இருக்கும். ஆனால் ரிலையன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அடுத்த வளர்ச்சி அந்த பங்கில் இருக்கும்.